கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம் சொல்கிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இதனாலின் செய்தியின் தலைப்பானது மனமாற்றம் தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் எப்படி இருக்கிறார் என்று கூறுவதன் மூலம் அவர் குணத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இயேசுவிடம் வந்தால் மட்டுமே நமக்கு அல்ல, அவர் குணத்தை பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனியினாலும் இருந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் நம்மில் எதிர்பார்ப்பது என்ன என்றால் பரத்தின் ஞானம் என்ன? குணமாற்றமே. அது மேலான அங்கீகரிப்பும் அங்கலார்க்குமாய் இருக்கிறது. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதுள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கருது. அதுவே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லி 1 பேதுரு 3:4 நாம் வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனை இயேசு குணப்படுத்தினார். அவனை குணப்படுத்த வேண்டியதாகவே இருந்தது. அவனை பின்பு தேவாலயத்திலே இயேசு கண்டு, இதோ நீ சொஸ்தமாவாய், அதிக கேடுதலொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படியானால் இனி பாவம் செய்யாதே என்றால் என்ன? குணமாற்றமே. சகிவி என்ற ஒரு ஆயக்காரன் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினது ஏன்? அவனிடம் எல்லாமே இருந்தது, ஆனால் குணமில்லை. அந்த குணத்தை பெறவே இயேசுவை தேடினான். இயேசு அவன் வீட்டில் வந்தபொழுது அவன் குணம் மாற்றமடையவில்லையா? சகியே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். இன்னமும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்றார். அவன் மனம் மாறினான். அவனுடைய குணம் மாறியது. ஆம், அவன் அன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அதனால் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்மிடத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முழுமையாக மனம் மாறினோமா? இன்றையே அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு நாம் முழு மனம் மாற்றம் அடைய நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.